பெத்தவங்க பிள்ளைகளை படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா அங்க உள்ள ஆசிரியர்கள் அந்த பிள்ளைகளை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும்னு நினைக்கணுமே தவிர அவங்கள்ட்ட உள்ள காம இச்சையை அந்த பிள்ளைகள்ட்ட காட்டி அந்த பிள்ளைகளை கர்ப்பிணியாக்க கூடாது. கேட்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்குல்ல, ஆனா இது நடந்திருக்கு. அப்படி பண்றவங்களை என்ன பண்ணணும்னா நிக்க வச்சு வெட்டணும். இந்த பாக்குறீங்கல்ல இந்த 3 பேரு பிரகாஷ், ஆறுமுகம், சின்னசாமி, இவங்க 3 பேரும் நான் சொன்ன அந்த வேலையை பண்ணிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்துல போச்சம்பள்ளி அப்படின்ற ஒரு பகுதியில ஒரு அரசு நடுநிலை பள்ளியில படிக்கிற ஒரு 13 வயசு மாணவி உடம்பு சரியில்லாம இருக்கு. அவங்க வீட்டுல வந்து ஏன் உடம்பு சரியில்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போது அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கு அப்படின்ற ஒரு ரிசல்ட் வருது. அதை கேட்டதுமே வெறும் 13 வயசு பொண்ணோட பெத்தவங்களோட நிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. என்னடா அந்த பொண்ணு ஸ்கூலுக்கே வரலன்னு தலைமை ஆசிரியர் வீட்டுக்கே போய் ஏன்பா அந்த பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்பலன்னு கேட்கும்போது அவங்க பொண்ணுக்கு நடந்ததை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த தலைமை ஆசிரியர் போலீஸ்ட இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் போலீஸ் வந்து அந்த பொண்ணை விசாரிச்சதுக்கு அப்புறம் தெரிய வந்திருக்கு இந்த 3 பேர் அந்த வேலையை பார்த்திருக்காங்க. ஒரு 13 வயசு சின்ன பிள்ளைய கர்ப்பமாக்கியிருக்காங்க இந்த 3 பேர். இந்த ஒரு செய்தியை கேட்டதுமே இவங்களை என்னன்னு சொல்லி திட்டுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு செய்தி. மணப்பாறையில ஒரு தனியார் பள்ளியில படிக்கிற 4ஆம் வகுப்பு பெண் குழந்தைக்கு, நல்லா கேட்டுக்கங்க, 4ஆம் வகுப்பு பெண் குழந்தைக்கு ஒருத்தன் பாலியல் தொல்லை கொடுத்திருக்கான். பண்ணுனது யாருன்னா அந்த பள்ளியோட தாளாளரோட புருஷன் வசந்தகுமார்னு ஒருத்தன் 54 வயசு. இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த பள்ளியோட வகுப்பறையிலே இந்த விஷயத்தை பண்ணிருக்காங்க. நீங்க எல்லாரும் போக்சோல உள்ள போயிருவாங்க, இவங்களுக்கு மரண தண்டனை எல்லாம் கிடைச்சிடாது. அதை பத்தி யோசிக்க வேணாம். இவங்க எல்லாருமே காலம்பூரா நம்ம ஏன்டா வாழ்றோம்னு யோசிக்கிற மாதிரி ஒரு தண்டனையை கொடுக்கணும்னா நீங்க எந்த தண்டனையை கொடுப்பீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.